முன்னாடி பார்த்த மாதிரி ஒரு மோட்டரோட ஆப்ரேஷன் எப்படிங்கிறத பார்த்தோம். ஒரு டிசி மோட்டர். அந்த டிசி மோட்டருக்கு நான் 2 பார்ட்ஸ் நான் இம்பார்ட்டன்ட்னு சொன்னேன். ஒன்று வந்து ஸ்டேட்டர், இன்னொன்று வந்து அமெச்சர்னு சொன்னேன். இப்போது அந்த இது வந்து அமெச்சர். முன்னாடி ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். இது வந்து ஒரு ஸ்டேட்டர் வைண்டிங். இதுவும் ஸ்டேட்டர் வைண்டிங்னா இந்த 2 ஸ்டேட்டர் வைண்டிங்கே வந்து ஜாயிண்டாக தான் இருக்கும். இங்கே வந்து நான் கரண்ட் சப்ளை கொடுக்குறேன். இது வந்து ஸ்டேட்டர் கரண்ட்டு. அப்புறம் இதுக்கு தனியாக ஒரு சப்ளை கொடுக்குறேன். இதில் ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டர் கரண்ட் ஆர்மேச்சர் கரண்ட். இப்போது இதில் சப்ளை இருக்குது, இதில் சப்ளை இருக்குது. இப்போது இதில் மெயினாக ஒரு ஃபினாமினன் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இப்போ இந்த இதில் ப்ரொடியூஸ் ஆன கரண்ட்னால இதில் ஒரு ஃப்ளக்ஸ் ரிடியூஸ் ஆகிடும். அதுதான் வந்து நமக்கு ஸ்டேட்டர் கரண்ட், ஸ்டேட்டர் ஃப்ளக்ஸ். சேம் வே ரோட்டர்லேயும் வந்து நமக்கு கொடுத்த கரண்ட்னால இதில் ஒரு ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். அது வந்து ரோட்டர் ஃப்ளக்ஸ். இப்போது இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த ஸ்டேட்டர் ஃப்ளக்ஸ் அண்ட் ரோட்டர் ஃப்ளக்ஸ் வில் ப்ரொடியூஸ் தி ஃபோர்ஸ்ன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபோர்ஸ் ஆர் டார்க்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த இதில் வந்து இப்போ நான் இந்த ரோட்டர் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த ரோட்டர் சுற்றுறதோட ஸ்பீடை வந்து எந்த மாதிரியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு ஈஸியஸ்ட் வே வந்து பிடபிள்யூஎம் கண்ட்ரோல் ஒன்று சொல்லுவாங்க. பிடபிள்யூஎம்ங்கிறது ஒன்றும் இல்லை, பல்ஸ் வித் மாடுலேஷன். அது வந்து எதுக்காக அப்படின்னா, இப்போது நார்மலாக இப்போ டிசி மோட்டரோட ஆப்ரேஷனில் இந்த மோட்டர் சுற்றுதுன்னா அதுக்கு மெயினான ரீசன் வந்து இதுக்கு 2 ப்ரொடியூஸ் ஆன அந்த ஃப்ளக்ஸ் தான். அப்போது அந்த ஃப்ளக்ஸ் வந்து எதனால் ப்ரொடியூஸ் ஆகுங்கிற ரூட் காஸ் பார்த்தோம் அப்படின்னா, இதில் நம்ம சப்ளை பண்ணியிருக்க கரண்ட்னால தான். ஸோ நம்ம இந்த கரண்ட்டோட ஃப்ரீக்வன்சியை கண்ட்ரோல் பண்ணுறது மூலிமா நம்மளால் வந்து இந்த மோட்டரோட ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிற பிரின்சிபல் தான் வந்து இந்த பிடபிள்யூஎம். இந்த பிடபிள்யூஎம் மோட் ஆஃப் கண்ட்ரோலில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஸ்டேட்டர் கொடுக்குற இன்புட்டை வந்து நம்ம இந்த மாதிரி ஃப்ரீக்வன்சிஸாக பிரிச்சுக்கிறோம். அதாவது பல்ஸ் வித்தை வந்து நம்ம மாடுலேட் பண்ண போகிறோம். எப்படின்னா, இப்போது எவ்வளோக்கு எவ்வளோ அந்த பல்ஸ் வித்து வந்து நேரவாக இருக்கோ அதை பொறுத்து அந்த ரோட்டரோட ஸ்பீடு வந்து கம்மியாக சுற்றும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நான் W1ன்னு ஒரு வித்து எடுத்துருக்கேன். இந்த வித்து வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் டு W2 வந்து இந்த வித்து வந்து ரொம்ப கம்மி. ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னா, மோட்டர் வந்து ஸ்லோவாக. இது ஃபஸ்ட்டு கேஸ். இப்போ நான் வந்து W1க்கு W2ங்கிற இன்புட்டை வந்து நான் கொடுத்தேன் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து எனக்கு மோட்டர் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். எதனால இந்த ஃபினாமினன் நடக்குது அப்படின்னா, எனக்கு இதோட வித்து வந்து நேரோவாக இருக்குது. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு தான் என்னோட கரண்ட் வந்து அந்த ஸ்டேட்டர் வைண்டிங்கில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். அப்போ கொஞ்ச நேரத்துக்கு தான் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாதிரி தான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து அந்த ஸ்டேட்டரில் ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? அதனால தான் வந்து ஃப்ளக்ஸ் கம்மியாக ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா, முன்னாடி பார்த்த மாதிரி ஃப்ளக்ஸை பொறுத்து தான் வந்து ஸ்பீடு இருக்குது. ஸோ ஃப்ளக்ஸ் கம்மியாக போச்சுன்னா ஸ்பீடும் கம்மியாக தான் நமக்கு கிடைக்கும். ஸோ சேம் வே இப்போ வித்தை வந்து நான் அதிகப்படுத்தினேன் அப்படின்னா, எனக்கு ரோட்டரில் வந்து கரண்ட் வந்து ரொம்ப நேரம் வந்து எனக்கு ஃப்ளோ ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ளக்ஸ். ஸோ ஃப்ளக்ஸும் வந்து இது எவ்வளோ நேரம் எனக்கு கரண்ட்டில் ஃப்ளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ளக்ஸும் எனக்கு அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஃப்ளக்ஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிறதுனால அந்த இடத்துல ஸ்பீட் ஆஃப் த மோட்டர் வந்து நமக்கு ஹையாக இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு பல்ஸை வந்து ஸ்டேட்டர் கொடுக்குற பல்ஸை வந்து வேரி பண்ணி நம்ம ஒரு மோட்டரோட ஸ்பீடை வந்து கண்ட்ரோல்